வணக்கம் நண்பர்களே. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற மூலிகை பார்த்தீங்கன்னா இது வெள்ளெருக்கன். இந்த வெள்ளெருக்கன் மூலிகை பாருங்கள், இது ஒரு மாந்திரிகத்திலும் சரி, ஒரு விநாயகருக்கு உகந்த மூலிகை என்று சொல்லப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளெருக்கன் வேரில் தான் நம்ம செஞ்சு வைப்பாங்க. ஸோ இந்த வெள்ளெருக்கனுக்கும் சாதாரணமாக உள்ள அந்த எருக்கனுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். பாருங்கள், இதில் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். இலை அகலமாக இருக்குது. வெள்ளெருக்கனில் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். மலர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெண்மையாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். வேர்கள் பார்த்திங்கன்னா இது வெள்ளெருக்கன். இது அப்படியே பார்த்திங்கன்னா இது இந்த சாதாரணமாக கிடைக்கிற இந்த கலராக இருக்குது இல்லையா, அந்த மூலிகை இது பாருங்கள். ஆனால் இதில் இலைகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியும் பார்க்கும்போது. இங்கே இருக்கிறது நிறைய எருக்கன் செடிகள் இருக்குது. ஆனால் வெள்ளெருக்கன் பார்த்திங்கன்னா இது ஒரு செடி மட்டும் தான் இருக்குது பாருங்கள். இப்போ வெள்ளெருக்கன் இலையை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி சாதாரணமாக இருக்கிற இருக்கை இலையை பாருங்கள், சின்னதாக இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற எருக்கஞ்செடிகளில் பார்த்திங்கன்னா வெள்ளெருக்கன் ஒன்று தான் இருக்குது, அதிகமாக இல்லை. பரவலாக அந்த மண் திடலில் பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லா எருக்கஞ்செடிலையுமே சாதாரணமாக உள்ள அந்த எளிமையாக கிடைக்கிற எருக்கம் இலை சின்னதாக இருக்குது. தண்டுகளுமே பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய வித்தியாசம் வேறுபடுது பாருங்கள். நன்றி.